ஹே மை ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கும் டே விலாக் தான். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. உண்மையாக சொல்கிறாங்க, இந்த உடம்பு சரியில்லாத நேரத்தில் என்னை ரொம்ப நல்லபடியாக வந்து ஹரி பார்த்துக்கிட்டான். அவனுக்கு தான் நான் ரொம்ப 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 நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த அளவுக்கு எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ வந்து அவன் இப்படி பார்த்துப்பான் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் ஒவ்வொரு டைமும் வாந்தி எடுக்கும்போதும் சரி, வந்து நின்று தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததாகட்டும், எல்லாமே உண்மையாக சொல்கிறேன், எல்லாமே பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஹரி. அவனுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த சின்ன வயசில் இந்த அளவுக்கு அவன் வந்து ஒரு இதுவாக இருக்கான் அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 2 மணி 3 மணி ஒரு 1:30 மணி வரைக்கும் மூச்சுன்னு இருக்கிறது பெரிய விஷயம். அதுலேயும் எனக்கு உடம்பு சரியில்லை. நான் ஒவ்வொரு வாட்டி ஏஞ்சி வந்து வாந்தி எடுக்கிறேன் அப்படின்னும் போது என் பக்கத்தில் நின்று தண்ணி கொடுத்து, அதுக்கப்புறம் அங்கேயே நின்றுட்டு இருப்பான். நான் வர வரைக்கும் அவன் அங்கேயே நின்று இருந்து என்னை அந்த அளவுக்கு பார்த்து என்னை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டான். நேற்று நைட்டு கொண்டு அவன் கேட்டாம்மா, உனக்கு உடம்பு பரவாயில்லையா, நல்லா இருக்கா, நல்லா இருக்குதுன்னா சொல்லு, நான் டியூஷன் போகிறேன், இல்லைன்னா நான் டியூஷன் போகல, அந்த மாதிரிலாம் என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தான். எனக்கு நல்லா தான்ப்பா இருக்கேன், நான் நீ போ அப்படின்னு சொல்லி அவனை டியூஷனுக்கு அமுச்சு விட்டேன். நான் இப்போவும் உடம்பு அப்படியே தான் இருக்குது. என்ன ஒன்று ஜுரம் ஓரளவுக்கு இப்போ கம்மியாக இருக்குது. ஆனால் உடம்புலாம் ரொம்ப டயர்டாக இருக்குது. ஒரு வேலையுமே செய்ய முடியல. சும்மாவே நான் வேலை செய்ய மாட்டேன். இதில் என்னால் சுத்தமாக வேலை செய்யவே முடியல. உடம்பு ரொம்ப வளவலன்னு வருது. கொஞ்ச நேரம் நின்னா கூட அப்படியே ஒரு மாதிரி சொங்கி மாதிரி ஆயிடுறேன் நான். முடியல சுத்தமாக என்னால். சரி வாங்க போய் வீடியோ பார்க்கலாம். வரும் கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கு படுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். 8 மணிக்கு படுத்து ஒரு 10:30 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு, தூக்கம் தெளிஞ்சிருச்சு. எந்திரிச்சிட்டு ஒரு குளிர் ஜுரம், ஒன்றும் முடியல. அதுக்கப்புறம் 10:30 மணிலேருந்து கிட்டத்தட்ட 2-2:30 மணி வரைக்கும் தூக்கம் இல்லை. ஒரே வாந்தி இந்த மாதிரியே இருந்தது. வாந்தி மேலே வாந்தி, தூக்கம் வரல, தலைவலி. என் புள்ள இருக்கான் பார்த்தீங்களா, தைலம் போட்டு தேய்ச்சி தலையை அமுக்கி விட்டுட்டு, அவனுக்கு வந்து என்னென்னா, நம்ம இந்த ஜுரத்தில் வந்து கொட்டுறோம் பார்த்தீங்களா, என்ன அறியாமலே நான் அந்த ஜுரத்தில் வந்து கொட்டிக்கிட்டு இருந்தேன். அவன் வந்து அந்த நான் கொட்டுற அந்த பயத்துலேயே வந்து அவன் தூங்கலை. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் எனக்கு அந்த மூச்சு விடுற ப்ராப்ளம் இருக்குது தூங்குறப்போ அப்படின்னு. அவன் அந்த மாதிரி எனக்கு ஏதோ ஆயிடுச்சாங்காட்டிச்சின்னா அவன் சுத்தமாக தூங்கவே இல்லை. நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணிக்கோ என்னவோ நான் போய் வாந்தி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அவன் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அப்பா கிட்ட பேசியிருக்கான். அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைப்பா, அம்மா வாந்தி எடுக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. என் குழந்தை தூங்கன்ட்டே மணி 3 மணிக்கு தூங்கினா. இப்போ வந்து பாருங்களேன், டியூஷன் கூட போகல, அவன் தூங்கிக்கிட்டு இருக்கிறான். காட்டுற பாருங்க, போய் பார்க்கலாம். தூங்குறான் பார்த்தீங்களா, தூங்கு. பார்த்தீங்களா எப்படி தூங்கிக்கிட்டு இருக்கான்ட்டு. 3 மணிக்கு தான் தூங்கினானே. ஏன் திடீர்னு ஜுரம் வந்தது, எதனால் ஜுரம் வந்ததுன்னு எதுவுமே தெரியல. ஆனால் எனக்கு இப்போது மீன் குழம்பு சாப்பிட்ணும் போல் இருக்கு என் வாய்க்கு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் இன்னும் பாத்திரம் தைக்கல, ஒரு வேலை செய்யலை. காலையில் எழுந்திரிச்சு வாசனை மட்டும் பெருக்கிட்டு பூ பறிச்சிட்டு வந்து வச்சுட்டு சுத்தண்ணி போட்டு குடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் நான். இதுக்கப்புறம் தான் பாத்திரம் தேய்க்கணும்.
குளிக்கணும், சாமி கும்பிடணும். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரணும். போய் டாக்டரை பார்த்துட்டு வரணும். ஓகே, பை. இதுக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்துடலாம். எனக்கு மீன் குழம்பு சாப்பிடணும் போலயே வாய்க்கு தோணுது. பட் ஆனால் மீன் குழம்பு சமைக்கலை நான். அதுக்கு பதில் வேறு ஒன்று சமைச்சிருக்கேன். அதை பார்க்கலாம் என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்றத. மீன் குழம்பு தான் வச்சு சாப்பிட்ணுன்றது இல்லை. அதுக்கு பதில் அகெயின் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாவா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு ஒன்று சமைச்சிருக்கேன். இவ்வளோ பில்டப்லாம் கொடுக்குறத பார்த்தா என்னென்னு தெரியலையேன்னு சில பேர்லாம் யோசிப்பீங்க. சில பேர்லாம் இந்த முதவிக்கு வேறு வேலை இல்லை என்ன அப்படின்னு நினைப்பீங்க. அதை நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். வாங்க என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்றத பார்த்துடலாம். வாங்க போய் பார்க்கலாம். பால் ஓப்பன் பண்ண உடனே முட்டை பொடி மாஸ், கேப்சிகம் போட்டு முட்டை பொடி மாஸ். ஓகேங்களா, மூடிடணும். சாப்பாடு எனக்கும் அரிக்கும். அதுக்கப்புறம் வந்து வரப்போகுது திறந்து காட்ட போகிறேன் பாருங்கள். ஆஹாஹாஹா, என்னது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரக்குழம்புங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு பூண்டு எல்லாம் போட்டு கட்டியாக வச்ச காரக்குழம்புங்க. இது தாங்க இன்றைக்கி நான் சமைச்சிருக்கேன். இந்த சமையல் தாங்க சமைச்சிருக்கேன் நான். ஓகேங்களா, எப்படி இருக்குது, நல்லா இருக்குங்களா? என்னடா இது ஒரு குண்டா குழம்பு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்து யோசிக்காதீங்க. நல்லா இருக்குங்களா? யாருக்கெல்லாம் காரக்குழம்பு பிடிக்குன்றது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ எல்லாத்தையும் அதே மாதிரி மூடிடலாம். தட்டில் தண்ணி வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஏன் அப்படின்னா இந்த எறும்பு தொல்லை தாங்க முடியலன்றதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஓகே, பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இங்கே வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு வச்சுருக்கேன். கையோட கழுவி வச்சுட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். பாருங்கள், பாத்திரம் கழுவணும். சரி, ஓகே, பாய்ங்க. நல்லா மழை பெய்ய போகுது. வானம் நல்லா மேகம் இருட்டிக்கிட்டு ஏழி மின்னுதான். மாடுங்கள்லாம் வீட்டுக்கு போகிற டைம் ஆயிடுச்சு. அதனால் பாருங்க, நல்லா மழை பெய்ய போகுது. சத்தம் கேட்குதுங்களா? ஐயையோ, வானம் டும்மு டும்முன்னுது. ஆனால் இடி இடித்தா மழை வராதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இடி இடிக்குது, மழை வருமா என்னன்னு தெரியல. சப்போஸ் மழை வந்தால் பார்க்கலாம். பார்த்தீங்களா, மின்ன ஆரம்பிச்சிடுச்சு. வாசல்லாம் பெருக்கியாச்சு, பாத்திரமும் கழுவியாச்சு. அரியுது ஒரு ரெண்டு செட்டு ட்ரெஸ் இருக்குது, அதை தான் துவைக்கணும். அரியுது ஒரு 2 செட்டு ட்ரெஸ் இருக்குது, அதை மட்டும்தான் துவைக்கணும். அதுக்கப்புறம் நான் ட்ரெஸ்ஸை மாற்றணும். குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றணும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. நல்லா இருட்டிக்கின்னு, ஆனால் ஊறப்பட்ட வேர்த்து போகுது. அவ்வளோ அனலாக இருக்குது. என்ன, ஓகே, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். கழிச்சு எங்கள் மாமனார் என்கிட்ட டீ கேட்டு இருக்கிறாருங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. டீ போட்டு இருக்கிறேன். அரிக்கிட்ட கொடுத்து அனுப்புவோம். அரி குடிக்கிட்டோம். எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, ஒரு பக்கம் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அரிக்கிட்ட கொடுத்து அனுப்பலாம். டீ போட்டாச்சு. மழை பெய்யுது, பயமாக இருக்கும். இடி இடிக்கிறதுனால வீடியோ எடுக்கக்கூடாதுப்பா. எங்கள் மாமியார் வந்து பச்சரிசி மாவு, நாளைக்கு தோசைக்காக பச்சரிசி மாவு, இதில் வெறும் வெந்தயம் மட்டும் போட்டிருக்காங்கங்க. என்ன, இங்கே வந்து டிஃபனுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஊற வைப்பாங்க. வெறும் பச்சரிசி மட்டும்தான். இப்போ நான் தான் அரைச்சி கொடுத்தேன். எங்கள் மாமியார் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கெல்லாம் இப்படி தான் உட்காருவாங்களே.
ସେ ପଣସ ଆଣିଛନ୍ତି ନା କୁଡ଼ି? ହଁ ସେ ବାସ୍ ସେ ତାପଣ କହୁଛି ପଣସ ଆଣିକି ଦେବ, ପଣସ ଆଣିକି ଦେବ ସେ କହୁଛି। ସେ ଏତିକି ବଡ଼ ଆଣିଛନ୍ତି ଖାଇବ। ସେ ମୁଁ କହୁଛି ସନ୍ଧ୍ୟାବେଳେ କି ସେ ଛୋଟ ଅଛି ନା ମୁଁ ଆଣିକି ଦଉଛି, ସେ ବଡ଼ ଅଛି ନା ମୁଁ ଆଣିବିନି ସେ କହିବାରେ। ହଁ ସେଇଟା ମୁଁ କହିଦେଇଛି தப்புனுடா. பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் நம்பரை. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. நாளைக்கு வந்து இங்கே ரோஜா சங்கராந்தி எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். சாயந்தரமாக மார்க்கெட்டுக்கு போய் ஹரி ரொம்ப நாளாக பலாப்பழம் கேட்டுட்டு இருக்கான், பலாப்பழம் வாங்கணும். இங்கே பலாப்பழம் ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் நான் வீடியோ எடுத்து போடுறேன், பாருங்கள். பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் எல்லாருக்கும்.